இரு, எனக்கு தான் தெரியுமே இந்த மாதிரி தான் வந்து நிக்கும்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. என் பேச்சை யாரும் கேட்டா தானே இப்படி எதுலையாவது வந்து நிக்கும்னு தானே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். யாருக்கும் எதுவும் புரியாது. என்னவோ பண்ணி நாசமா போங்க. என் காசு பூரா தெருவா போகுது. இந்த அடுப்பை எரிய வைக்க முன்ன உள்ள இருக்கிற குடலெல்லாம் வெளியில வந்துரும் போல் இருக்கே. அடனே அத்தை, என்னம்மா அடுப்பு பிடிக்க மாட்டேங்குதாக்க? ஆமா அத்தை, கொஞ்சம் மழையா இருக்கவும் விறகு ஈரமா இருந்துட்டு எரிய மாட்டேங்குது. எவ்வளவோ ஊதி ஊதி பார்த்து இப்பதான் லைட்டா புகஞ்சிட்டு இருக்கு. இந்த விறகு நல்லா காஞ்சிருக்கு, இதை வச்சு அடுப்பேரி. இல்ல இப்ப கொஞ்சம் பிடிச்சிருச்சுத்த, வேணும்னா எடுத்துக்கிறேன். வீட்டுல கேஸ்லயே சமைச்சிட்டு இங்க வந்து விறகுல சமைக்கவும் சங்கட்டமா இருக்கோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே கேஸ் அடுப்பெல்லாம். அம்மா வீட்டில் விறகு தானே, அங்கே சமைச்சு பழகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விறகு ஈரமாக இருக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நான் எரிச்சுப்பேன் அத்தை. சரி மாடனே, நீ உலைய வச்சு சோத்தாக்கு. கத்திரிக்காய் கொள்ளையில் 2-3 கத்திரிக்காய் கிடக்கு, போய் பிடுங்கிட்டு வரேன். கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைப்போம். சரிங்க அத்தை. மாறா விளாண்டுட்டு இருந்தான் பார்த்தீங்களா? விளையாடுறேன், இங்கே தான் தெரியல, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. உப்பமா அத்தா மாடனே, அங்கே நில்லு. அப்ப மைனும் சேர்ந்து ஒத்தாப்புல என் மருமகளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்கிய, என்ன சங்கதி? அத்தா குப்பமாத்தா, ஐயாவுக்கு எதுவுமே தெரியாதான், பாவம் அவர் நொந்து போய் வந்திருக்காரு. சும்மா இருப்பா சுப்பிரமணி, இவரை பத்தி உனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த மருமக இத்தனை வருஷமா எப்படி குடும்பம் பண்ணுனா, எப்படி எல்லாம் பொழப்பு பொழைச்சா, என்ன மாதிரி கௌரவத்தை நம்ம குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கிற இங்கீதம் இல்லாம அவளை வீட்டை விட்டு அனுப்பையில பாத்துக்கிட்டு இருந்தவர் தானே இவரு. மருமகளை பத்தி தெரியாம இல்லடி, அவன் சொல்லவும் புத்தி கட்டு போய் பேசிவிட்டேன். ஆதவன் செஞ்ச சதினால மடோனா மேல எதுவும் கேள்வி கேட்டிருப்பாரு, அதுக்காக வீட்டுக்கு வந்த பிள்ளைய தப்பா நினைப்பாரா ஐயா? நினைச்சிட்டாருடா சுப்பிரமணி, நினைச்சதுனால தானே அவன் வீட்டை விட்டு அனுப்பையில இவர் வாட்டில வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுருக்காரு. அடியே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ வேற அந்த புள்ள மனசை சங்கட்டப்படுத்தாத. அவனா வந்து என்னென்னமோ சொன்னான். எனக்கு யாரு பக்கம் பழி இருக்கு, யாரு பக்கம் பாவம் இருக்குன்னு தெரியல. பெத்த உள்ள அடிச்சு மிதிச்சு கண்ணீரும் கம்பளியுமா காயத்தோட வந்து நின்றான். இந்த புள்ள மேலேயும் கேட்டு பார்த்தேன், நான் தான் அடிச்சேன் மாமான்னு சொல்லுச்சு. அதனால தாண்டி பேசினேன். அடிச்சான்னு சொன்னாயா? ஒரு பொம்பளை கட்டின புருஷனை நடு ரோட்ல 4 பேர் பார்க்கையில விட்டு அடிக்கிறான்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? எப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்கோம், அப்பேற்பட்ட குடும்பத்துல உள்ள பிள்ளைய நம்ம கை நீட்டி அடிக்கிறோமே, அதுக்கு என்ன காரணம்ங்கிறத விசாரிக்காம ஓ நோக்கத்துக்கு நீ முடிவை சொல்லி அவன் பை எடுத்து கொடுத்து கிளம்புடின்னு சொன்னா நீனும் பார்த்துக்கிட்டு இருப்பீர. குப்பமா, தப்பு தாண்டி. மருமகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம் தாண்டி வந்தேன். மருமகிட்ட நீ மட்டும் மன்னிப்பு கேட்டா போதுமா? சம்மந்தப்பட்டவன் மன்னிப்பு கேட்க வேணாமா? அத்தை விடுங்க அத்தை, என்னால ஏன் மாமா கிட்ட கோச்சிக்கிறீங்க? மாமா பக்கம் நியாயம் இருக்குல்ல அத்தை. நீ சும்மா இரு மாடனே. மாமே மாமியான்னு எங்களுக்காக யோசிச்சுதான் இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற. உனக்காகன்னு நீ ஒரு நாளாவது சுயநலமா யோசிச்சிருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்கலாம்ல. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அத்தை, இனிமே அதை பத்தி பேசி என்னத்துக்காக போகுது? நீங்க மாமா கூட போய் சந்தோஷமா இருங்க அத்தை. பாவம் மாமா உங்களுக்காக தான் தேடி வந்திருக்காரு. உன்னையவும் கூட்டிட்டு போகலான்னு தான் மாடன்னு வந்தேன். வாமா, இப்படி கடந்து தோப்பு காட்டுல கஷ்டப்படுறத பார்க்க அந்த மாமன் மனசு ஏத்துக்கறலமா. வாங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாம். எங்க என் பேரை எங்க? மாறா. மாறனை கூப்பிடுறதுக்குலாம் உனக்கு எந்த அருகதையும் இல்லாம மாறனை பத்தி யோசிச்சிருந்தா மடோனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பியா? அத்தா அதையே சொல்லி என்னத்துக்காக போகுது? குடும்பம்னா நாளும் முன்ன நல்லது கெட்டது இருக்க தானே செய்யும். ஏதோ பெத்த உள்ள வந்து அடி வாங்கிக்கிட்டு சொல்லவும் மனசு கேட்காம பேசியிருப்பாரு, அதுக்காக அம்புடுத்தான்னு வெளியில வந்துட்டா எப்படித்தா? நீங்க தானே புத்திமதியை சொல்லி பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பெரியவங்க நீங்களே இப்படி முன்னுக்கு பின்ன நின்றா அந்த புள்ள பாவம் கோவப்படாதா? இந்த புள்ள இம்புட்டு காலமா அவன் மேல உள்ள கோவத்தை காட்டாம இருந்ததுனால தான்டா சுப்பிரமணி இன்னைக்கு நான் வந்து அவ கூட வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு அவ காட்டி இருந்தானா 2ல் 1 பார்த்து அவனை நேரம் உண்டுலேன்னு பண்ணியிருப்பேன். ஒரு பிள்ளையா போயிருச்சு, அதனால இன்னைக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அந்த திருவாளி பைய செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு என் பிள்ளையவும் பேத்தியவும் நடு ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானே அவனை. அதே கோவம் எனக்கும் இருக்குடி. இத்தனை காலமா இந்த புள்ள சொல்லாம இருந்திருக்கே, அதுதான் இந்த புள்ள மேல எனக்கு கோவம். எல்லாம் உனக்காக தாயா, அதையே தான் நீ சுக்குநூறா உடச்சு கவுத்திட்டியே. நம்ம மாமன் ஊர்ல ஒரு மதிப்போடையும் மரியாதையோடையும் இருக்கிற மனுஷன், ஊருக்கே பஞ்சாயம் பண்ணி நாட்டாம சொல்ற மனுஷன். அவர் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனைன்னு ஊராளுக்கு வந்து நமக்கு நாட்டாம சொல்லிடக்கூடாது, அது நம்ம மகமனுக்கு அசிங்கம்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டி பூட்டி ஒவ்வொரு நாள் ஊக்கி ஊக்கி செத்துக்கிட்டு இருந்திருக்காயா. அவளை பார்த்து போயாங்கிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு வந்து பேச வந்துட்டே நீ. அத்தா மாடனே, இந்த மாமாவை மன்னிச்சிருத்தா. பெத்த உள்ள பாசம் கண்ணை மறைச்சிருச்சு. என்னைய மன்னிக்க மாட்டியாத்தா?
ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அத்தா, ஐயா பாவம் பெரிய மனுஷன் நின்று அழுகிறாருல்ல, கொஞ்சமாவது மனசு இறங்குங்க. மடோனாவுக்கு புத்தியை சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. புத்தி சொல்ல வேண்டியது ஏன் மருமகளுக்கு இல்ல, இவர் பெத்த புள்ளைக்கு தாண்டா. போய் புத்திமதிய புள்ளைக்கு சொல்லி, இப்பேற்பட்ட தங்க மருமக யாருக்கும் கிடைக்காது, அப்பேற்பட்ட பொக்கிசத்தை பொத்தி பொத்தி பாத்துக்கிற தெரியாத பாவியா இருக்கியடா நாயன் அவன் மேல காரி துப்பி அவனுக்கு புத்திமதியை சொல்லி வந்து இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போக சொல்லு. அன்னைக்கு நானும் என் மருமகளும் பேரனோட வர்றோம். அத்தா மடனு, நீ என்னத்த சொல்ற? அவரே வந்து கூப்பிட்டாலும் இனிமே அவர் கூட வேலை நான் தயாரல்ல மாமா. எங்களை விட்டுருங்க, நானும் என் பிள்ளையும் எப்படியோ பொழைச்சிக்கிறோம். என்னம்மா இப்படி சொன்னா எப்படிம்மா? டவுசரியா, பாத்தியாடா சுப்பிரமணி, என் குடும்பம் எந்த நிலைமையில வந்து நிக்கிது பாத்தியா? கவலைப்படாதீங்க டவுசரியா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இப்போ எதுவும் பேசிக்கிற வேணான்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஆற போட்டு பார்த்துக்கறலாம். வாங்க போவோம். இது இப்படி வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படிடா வந்து அந்த வீட்டில் இருக்கிறது? நீங்களும் வந்து இங்கனக்குள்ளே இருந்துட்டா மாதவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அவன் நோக்கத்துக்கு அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவனை இப்படியே விடக்கூடாதுல்ல டவுசரியா. வந்து வீட்டில் இருங்க, அவனை என்ன ஏதுன்னு கேளுங்க. இனிமேலாவது அவனை கொஞ்சம் சரி பண்ணி பிள்ளைகளோட சேர்த்து வாழ வைக்கிற வழியை பார்ப்போம். அதுக்கு முதல்ல வீட்டுக்கு போவோம். இப்போ எதுவும் பேச வேணான்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அடனே, புள்ள ஒத்தையில இருக்கியா, நான் போய் அவனை பார்த்துட்டு 2 கத்திரிக்காய் அப்படிங்கிட்டு வரேன். சோறு அடுப்புல இருக்கு, என்னென்ன சோத்தை பார்த்து வடி. சரிங்க அத்தை. வாங்க டவுசரியா, வாங்க போவோம். என்னங்க என்னங்க சொல்லு. என்ன என்னங்க சொல்லுன்னு அசால்ட்டா கேக்குறீங்க? நேத்து நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் மறந்துட்டீங்களா? என்ன சொன்ன? என்ன சொன்னா? என்னங்க அப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம உட்காந்துருக்கீங்க? ஐயோ, ஒரு நாள் திடீர்னு உனக்கு பொறுப்பு வந்துச்சுங்கிறதுக்காக என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாத. லைட்டா டயர்டா இருக்கேன்னு கண்ணா சொன்னேன். இது ஒரு குத்தமா? எங்க நேத்து அவ்வளவு தூரம் மோட்டிவேஷனலா சேவிங் பண்ணிட்டு பேசிட்டு இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு உட்காந்து குரட்டை விட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லாமா? ஓ ஆமா, சேவிங் பத்தி பேசுனீல, அதான் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டேன்ல. இந்த மாசத்துல இருந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுவோம். இவங்க இப்படி சொன்னா மட்டும் பத்தாது, ஒழுங்கா பொறுப்பா மாசம் மாசம் இனிமே எழுதி வச்சு சேவ் பண்ணணும். அதனாலதான் நோட்டு பேனாவோட வந்திருக்கேன். இந்தாங்க, இந்த மாசம் என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்கிறத இந்த நோட்ல போட்டு பேனால எழுதுங்க. ஏய், ஒரே நாள்ல இவ்வளவு பொறுப்பானா எப்படி? அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, தூங்கிக்கிறேன். ஐயே, நான் பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் இப்படி குடும்ப பொறுப்பே இல்லாம இருக்கேன்னு திட்டிவிட்டு இன்னைக்கு நான் பொறுப்பா வந்து சேவ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க. நன்றை செய் அதனை இன்றை செய் நாளை தள்ளி போடாதுன்னு திருஞான சம்பந்தமே சொல்லியிருக்காரு. திருஞான சம்பந்தமா? திருஞான சம்பந்தமா இல்ல திருவள்ளுவரா, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல, அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்தாங்க நோட்டு பேனா, அப்படிங்க என்னென்ன செலவு வந்துச்சுன்னு எழுதுங்க. சொல்லு, என்னெல்லாம் இந்த மாசம் செலவு? செலவு சும்மா கேட்டால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அதனால உங்களோட ஃபோன்பே கொடுங்க, அதில் தான் ஹிஸ்ட்ரி செக் பண்ணோம்னா எல்லாம் டீட்டெயிலாக வந்துடும். அது வேறையா? சரி, பின்னாடி தான் இருக்கு, எடுத்துக்க. எங்கே இருக்கு? அப்படியே நான் ஃபோன்பேல பார்த்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க, எதையும் விட்டுறாதீங்க. சரி சொல்லு. சம்பளத்துலேருந்து மாதம் என்னங்க 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே 20 ஒரே 20 ரூபாயா செலவு பண்ணியிருக்கிய? என்ன கணக்குது? டீ குடிக்கிறது நெடுவாளி, 20 ரூபாய்க்கு டீ கூட குடிக்க கூடாதா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன். டீ குடிக்கலாங்க, டீ 10 ரூபா தானே, அதுனா 20 ரூபா போட்டிருக்கு. அது செம்பருத்தி டீ. அம்மாக்கு சுகர் இருக்குல்ல, எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டெய்லி செம்பருத்தி டீயா குடிக்கிறேன். செம்பருத்தி பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரையை போட்டு கொடுக்கறதுக்கு 20 ரூபாயா? இதென்ன அநியாய கொள்ளையாரா இருக்கு? இங்கே பாருங்க, இனிமேல் நீங்கள் கடையிலாம் ஒன்றும் டீ குடிக்க வேணாம். நம்ம வீட்டிலேயே எத்தனை கண்டு செம்பருத்தி கண்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 கிலோ பூவை கூட கொதிக்க வச்சு உங்களுக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுக்குறேன். அதையே டெய்லி மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு பேசாமல் வீட்டு வந்து சேருங்க. வெளியில இனிமேல் டீ குடிக்க வேணாம். இது வேறையா? சரி, ஓகே, அடுத்து. ஆமாங்க, ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை விட பணம் சேமிக்கிறது ரொம்ப முக்கியம்ல. அதுக்காகத்தான் சொல்கிறேன். இனிமேல் நானே போட்டு கொடுக்குறேன். எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து லிட்டர் கணக்கான குடிப்போம். அதனால ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் பத்தியில. அதான் சரி. இது மட்டும் நாங்க சரி, இந்த மாதிரி சில்லறையா போட்டுச்சுன்னா எம்படு காசு போகுதுங்கிறது தெரியாதுல்ல. அதனால பார்த்து பக்குவமா செலவு பண்ணணும். இனிமேலாம் அப்படி ஏன்னா தானே இருக்காதீங்க, சரியா? சரி. 20 ஆமா, இது என்னங்க 2500 ரூபா போட்டிருக்கு? அது உனக்கு செலவு பண்ண காசு தான். நான் போய் 7 பாயிண்ட் வரதுக்குள்ள அம்மா வாங்கிட்டு வச்ச மண்ணெண்ணெய் குடிச்சிட்டீல, அந்த ஹாஸ்பிட்டல் செலவு 2500. ஓ, அப்ப நான் மண்ணெண்ணெயை குடிச்சது உங்களுக்கு கவலையா தெரியல, நான் உங்களுக்கு செலவு வச்சதான் உங்களுக்கு பெருசா தெரியுதுல. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் ஒரு கணக்குன்னு எழுதி சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ, எனக்கு செலவு பண்ணதெல்லாம் ஒரு கணக்கா? அதுவும் ஆஸ்பத்திரிக்கு என் உயிர் சம்பந்தமான விஷயங்க இது. ஆத்தாடி, நான் என்ன செய்வேன்? விடுங்க, நான் வேணும்னா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜிபே பண்ண சொல்லிடுறேன். அந்த 2500 ரூபாய் உங்களுக்கு திரும்ப கொடுக்க சொல்லிடுறேன்.
ஏய் என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் அப்படிலாம் நினைக்கிறேனா? நீ கேட்டதுக்காக நான் சொன்னேன். உங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லி நீ அசிங்கப்படுத்தாத. அப்புறம் இப்படி சொன்னா எனக்கு செலவு பண்றதெல்லாம் ஒரு கணக்கா? சரி சரி விடு, அடுத்து சொல்லி எழுதுவோம். பாருங்களேன், அடுத்து என்ன செலவு? இது என்னங்க 3000 ரூபா போட்டிருக்கு? 3000 போட்டிருக்கு. ஆமா, 1500 ஒண்ணு, 3000 ஒண்ணு, ஒன்னொன்னா போட்டிருக்கே. அதுவும் உனக்கு செலவு பண்ணதாண்டி நெடுவாளி. அது என்னங்க எனக்கு செலவு பண்ணீங்க? புது மாடல்ல நைட்டி வந்திருக்குன்னு நீ தானே ஆர்டர் பண்ண. அதுக்கு போட்ட காசு தான் அது. அப்புறம் பலோசோ பேண்ட், நைட் ட்ரெஸ்ன்னு ஏதோ ஆர்டர் பண்ணியே, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்த காசு தான் அது. அது எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. ஆமா, அப்ப ஒரு பொம்பளை புள்ள வீட்டில் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணாமாங்க? ஒரு நைட் ட்ரெஸ் எடுக்கிறது குத்தமா? நான் என்ன விதவிதமா பட்டுச்சேலை எடுத்து கொடுங்கன்னா கேட்குறேன், உங்களை டார்ச்சர் பண்றேன். ஏதோ மாசத்துல ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். இது ஒரு கணக்குன்னு இதை போய் எழுத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ச்சே, எனக்கு துணி வாங்கி கொடுக்கறதெல்லாமா கணக்கா எழுதுவீங்க? இல்லடி, நீ தானே கணக்கு கேட்ட, உனக்குத்தான் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு கீழே கூட பாருவேன், போன மாசத்துக்கு ஒரு 3000, அப்புறம் முந்தின மாசம் ஒரு 7000, எல்லாமே உனக்கு வாங்கின ட்ரெஸ்ஸோட தான். மொத்த விடுங்க, இனிமே உங்கள்கிட்ட நான் கணக்கும் கேட்க மாட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒரு ட்ரெஸ் வாங்கினது போய் பெரிய கணக்கா எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க உங்க அம்மால அந்த குடும்பத்துக்காக எந்த செலவுமே பண்ணது இல்லையா? நான் மட்டும் தான் மாசம் மாசம் ட்ரெஸ் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேனா? ஆத்தாடி, சி, இனிமே இந்த வீட்டில் நான் எந்த கணக்கும் கேட்க மாட்டேன். இனிமே நான் சேவிங்ஸை பத்தி பேசவும் மாட்டேன். நீங்க சேவ் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இப்படியே போத்துச்சுன்னா இந்த குடும்பம் எந்த நிலைமையில வந்து நிக்கும்னு எனக்கே தெரியாது. இனிமே நான் ஹோட்டல் வச்சு நான் தனியா என் பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிருவேன். நீங்க உங்க சம்பாத்திய பணத்தை என்னமோ பண்ணிக்கிறங்க. ட்ரெஸ் வாங்கினாங்களாமா? ட்ரெஸ் ஏத்தாடி, இந்த மனுஷன் என்ன கேட்கறதுக்கு போற நம்ம தலையிலேயே தூக்கி வைக்கிறாரு. நம்ம ஒரு ஆளுக்கு என்ன அம்புட்டா செலவு பண்றோம்? பண்ணுவோம், நீ என்ன பண்ணிடுவானுங்க? சென்றப்பா, காப்பி எட்டி அப்புறம் குடிக்காம எந்திரிச்சு வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கீல, என்ன இந்த அங்க காப்பியை குடிங்க. தலைவலி மாத்திரை எதுவும் இருக்கா மருதாயி? யாரா சென்றப்பா, தலையா வலிக்குது? வீட்டுல இருந்தா தலை வலிக்க மட்டும் செய்யாதுடி, தலை வெடிக்கவும் செஞ்சிடும். உள்ளதான் இருக்கா, சத்தம் இல்லாம இருங்க. ஏன் உள்ள இருந்தா என்ன, வந்து தலையை சீவிடுவாங்களோ? 1 ரூபா 2 ரூபா இல்ல, 7 லட்சம் ரூபா. 7 லட்சம் ரூபாயை இப்படி தெண்டம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காளே, இவெல்லாம் ஒரு பொம்பளை அமர்தாயி. இவெல்லாம் எந்த செம்மத்துல தாண்டி ஆண்டவன் மண்ணை எடுத்து படைச்சேன்? ஆத்திரமத்தே வருது, என்ன செய்ய சொல்றீங்க? போன காசு போனதே, இனிமே திரும்பி அவர் 1 ரூபா 2 ரூபா இல்லடி, 7 லட்சம் ரூபா. கடைக்கு சாமான் வாங்க வர்றவன் முகரையை பார்த்தா தெரியாது. சரி வாங்க வந்துட்டேன், கொடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். கழுத காசை வாங்கிட்டு பொருளை கொடுக்கணும்னு பெட்டி கடையில் உள்ளவனுக்கு கூட தெரியுமாடி. 1 ரூபா வெத்தலை வாக்குக்கு கூட காசை வாங்கிட்டு தானே வெத்தலை வாக்கு கையில் கொடுப்பேன். அப்பேற்பட்ட உலகத்தில் இந்த காலத்தில் இம்புட்டு சாமான 7 லட்சம் ரூபாய்க்கு வண்டியில் அனுப்பிட்டு காசை வாங்காமல் இப்படி செக்கை வாங்கி கையில் வச்சுட்டு எவ்வளவு இருப்பாளா? அப்போ இவளை மாதிரி புத்தி இல்லாதவளை எங்கே தாண்டி கொண்டு போய் சேர்க்கறது? இவளையும் நம்பி 1 கோடி ரூபா வீட்டை அடமானம் வச்சு கொடுத்துருக்கோமே, நம்மளை என்ன சொல்றது? நம்ம காலில் கிடக்கிறத கலட்டி நம்மளே அடிச்சுக்கிற வேண்டியதே. அப்பா வாரா செந்திரா, காப்பி குடிக்கிறியா? இல்லம்மா, இப்பதானே சாப்பிட்டேன், வேணாம். பாரடி மருதாயி, ஒழுங்கா கடை நடத்துறதுன்னா ஒழுங்கா பொழைக்கணுங்கிற முறையில பொழைக்க சொல்லு. இல்லைன்னா பேசாம கடையை வித்துவிட்டு பேசாம வீட்டுல இருக்க சொல்லு, மரியாதையா சொல்லிவிட்டேன். 5க்கும் 10க்கும் வேலைக்கு போனா கூட அண்ணனைக்கு சம்பளத்தை கொண்டுட்டு வந்து வீட்டுல கொடுக்கலாம். இப்படியே அனாமத்தா கொண்டு போய் தெண்டத்துக்கு விட்டுட்டு வர்றது? எனக்கும் ஆத்திரமாத்தாப்பா வருது. 7 லட்சம் ரூபாயை 1 நிமிஷத்துல தூக்கி கொடுத்தது மாதிரி பண்ணுனா எல்லாருக்கும் ஆத்திரம் இருக்கதானப்பா செய்யும். இனிமே அந்த நாயகி ஷோரூம் வாசப்படியை மிதிக்க அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்ப்பா. உன்னால எப்படிடா ராசேந்திரா தனியா சமாளிக்க முடியும்? அவனால சமாளிக்க முடியலன்னா சம்பளத்துக்கு ஆளை போட சொல்லு. இனிமே அவ ஷோரூமுக்கு அவன் சொன்னது மாதிரி வரக்கூடாது. அவ போட அந்த கடையை ஒண்ணுமில்லாம தரசாக்கி போட்டுருவா. அப்பா சொல்றது உண்மைதாமா. இனிமே அவ ஷோரூம் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்பவே சொல்றமா, படிச்சு இந்த மாதிரி சிக்கல்லாம் நம்பாத, பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க யாரு எவரும் கூட தெரியாம இந்த மாதிரி ஏதாவது ஏமாந்து தொலையாத. ஒழுங்கா கேஷா கொடுத்தா வாங்கி வை, இல்லைன்னா கார்டு போடு, கம்மியான அமௌண்ட்னா ஜிபே பண்ணட்டும்னு அவ்வளவு தூரம் படிச்சு சொல்றேன். என் பேச்ச ஒரு நூலு கூட மதிக்காம அவன் நோக்கத்துக்கு என்னென்ன பண்ணி 7 லட்சம் ரூபா நட்டத்துல கொண்டு வந்து விட்டுட்டா. இந்த 7 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எம்புட்டு நாள் ஆகும்? அப்பா சொன்னது மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்குறேன். இல்லைன்னா 2 ஆளை வச்சு சம்பளத்துக்காவது காசு கொடுக்குறேன். அவளை நம்பி உள்ள விட்டு உள்ளதையும் போக்குறதுக்கு என்னால முடியாதுமா. சரிப்பா ராசேந்திரா, உன் பொண்டாட்டி வராம இருந்தான்னா அப்படியே செய். அவதான் புத்தி இல்லாம இருக்காளே, வேற என்ன பண்ணி தொலைகிறது? வருடா, ஓம்புட்டு சம்பாத்தியத்திலேயோ உன் பொண்டாட்டி விட்டு சம்பாத்தியத்திலேயோ சோறும் ஆரம்பிக்கல. இந்த வீடு என் ரத்தத்தையும் வேர்வையவும் சிந்தி கட்டின வீடு. அதை 1 கோடி ரூபாய்க்கு லோனில் அடமான வச்சுட்டு கொண்டு வந்து காசு கொடுத்துருக்கு. மறந்துட்டு பொண்டாட்டியும் புருஷனை எகத்தால பண்ணிக்கிட்டு தெரியாதிய. கடைக்கில் உள்ள பொருளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அன்னைக்குத்தான் தெரியும் என் சுயர்வம் என்னன்னு. எழுதி கொடுத்துட்டியா? இனிமே இந்த வீட்டுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம எப்படி வேணா ஆடலான்னு ஆடிக்கிட்டு தெரிஞ்சிய.
என்ன சொல்றதுன்னு இனிமே சொல்ல மாட்டேன், பாத்துக்கிறோங்க. ஒழுங்கான பொழப்பு பொழைக்கிறதா இருந்தா பொழைங்க, இல்லைன்னா முடியாதுன்னு ஒதுங்கிட்டு வந்து வீட்டுல இருந்துட்டு மாசம் மாசம் சம்பளத்துக்கு வேலைக்கு போங்க. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இல்லப்பா, இதுவே அவளுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். இப்பவாது அந்த கடை பக்கம் வராம இருப்பாள்ல. என்னங்க கிளம்பிட்டீங்களா? நல்ல வேளை, நான் கூட கேப் புக் பண்ணலான்னு பார்த்தேன். எதுக்கு ஒரு ஆளுக்கு காரன்னு யோசிச்சேன். கார்ல போறீங்களா பைக்ல போறீங்களாங்க? 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஆமா, நீ எங்க வர்ற? நான் எங்க வரேன்னா புரியல. ஷோரூமுக்கு தான். ஷோரூமுக்கு வந்து நீ கிழிச்ச கிளியெல்லாம் போதும். இனிமே நீ வீட்லயே இருந்து சமைச்சு வேலைக்கு அம்மாட்ட கொடுத்து விடு. அம்மா கொண்டுட்டு வந்து ஷோரூம்ல சாப்பாடு தரட்டும். அதுக்கு கூட நீ வரக்கூடாது சொல்லிட்டேன். என்னங்க? என்னடி? எங்க ஒன்றும் இல்லை, ஒரு தடவை ஏதோ தப்பாயிடுச்சு, அதுக்காக ஒட்டு மொத்தமாக ஷோரூமுக்கே வரக்கூடாதுன்னா எப்படிங்க? நான் வீட்டில் எப்படி? நீ வந்து அங்க ஒரு ஆணையும் புடுங்க போறதில்ல. இருக்கிறதையாவது நான் காப்பாத்தி என்னத்தையாவது பொழப்ப ஓட்டணும்ல. இல்லைன்னா அப்பா சொன்னது மாதிரி மாசம் மாசம் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகணும். இனிமே ஷோரூம் வாசப்படியை நீ மிதிக்க கூடாது சொல்லிட்டேன். வீட்டுல இருந்து சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலையை பாத்துக்க, நான் ஷோரூமை பாத்துக்கிறேன். நீங்க மட்டும் எப்படிங்க பாத்துக்க முடியும்? நான் இல்லாம உங்களால சமாளிக்க முடியாதுல்ல. நானும் 30 வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்த்தவன் தான். எனக்கு இந்த பிசினஸ் ஒன்றும் புதுசு கிடையாது. இதையும் வந்து 3 மாசமா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அப்படியே பண்ண முடியலன்னா 2 ஆள் கூட சம்பளத்துக்கு போட்டுக்கிறேன். இனிமே நீ அந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இருக்கணும். இனிமே ஷோரூமுக்கு வரேன் அங்க வரேன்னு ஏதாவது பேக்கை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச செல்லை சேர்த்து இறுக்கி பொறுமை இருக்கி. நேத்து விட்டுட்டு போயிட்டேனே நினைக்காத. ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை கொண்டு புதைக்கிறதுக்கு. வர்ற ஆத்திரத்துக்கு கண்ணு முன்னாடி நிக்காம ஓடிடு. என்னங்க? போன்னு சொன்னேன். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்காக எப்போதுமே அப்படிதான் நடக்குமா? பிசினஸ்னா ஏற்ற இறக்க இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒட்டு மொத்தமா வரவே வேணான்னு சொல்லிடுவீங்களா? பிசினஸ்னா ஏற்றம் இறக்க இருக்கிறது வாசவம் தாண்டி. அது லாப நஷ்டத்துல இருக்கணும். உன்னைய மாதிரி முதலுக்கே மோசம் பண்றவளா இருக்க கூடாதுல்ல. இதுக்கு மேல எதுவும் பேசாத, என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிரு சொல்லிட்டேன். வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது. நீங்க கூட அருதாயே, அடுப்புல பால் வச்சுட்டு வந்தனே, இந்த போய் பாக்குறேன். கண்ணு முன்னாடி நிக்காம போடின்னு சொன்ன உன்ன. அம்மா, நான் ரேணு வீட்டுக்கு விளையாட போயிட்டு வரேன். பிங்கி எங்கேயும் போக கூடாது, வேலை இருக்கு வீட்ல இரு. அம்மா ப்ளீஸ்மா, அவ கால் பண்ணிட்டே இருக்காமா, நான் போயிட்டு வரேம்மா. இடிடா, வேலை இருக்குங்கற எங்க வர நீ? அம்மா, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஈவினிங் செலிப்ரேஷன் வைக்கறாங்களா ஸ்கூல்ல. அவ நிறைய மேக்கப் திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா. ஏதோ ஒட்டியானோ நெத்தி சுட்டிலாம் வாங்கிருக்காளாம், போய் பார்த்துட்டு வரேம்மா. அவ ஆடுறதுக்காண்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்க, நீ வேடிக்கை வைக்கிறதுக்கு எதுக்கு முட்டி போற? நீ அந்த மாதிரி ஆடுனீனா பரவாயில்ல, நீ இந்த ஒன்னத்துக்கு லைக் இல்லாம தெரியறியே, அப்புறம் என்ன போய் ஊர் பிள்ளையில வேடிக்கை வைக்க தெரியற? சேர்ந்துட்டா மட்டும் அப்படியே வாங்கி கொடுத்துருவீங்களாக்கும். அவங்க அம்மா இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு தாவணி பாவடை, அப்புறம் ஒட்டு முடி, நெத்தி சுட்டி, ஒட்டியானோன்னு எல்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி வாங்கி தருவீங்களா? நான் சேர்ந்திருப்பேன். ஏன் அதுலதான் சேரணுமா? ஓட்டப்பந்தயத்துல சேர்ந்திருக்கலாம், கபடியில சேர்ந்திருக்கலாம், எம்புட்டோ போட்டியில வைக்கத்தனப்பி செஞ்சாங்க, அதுல எல்லாம் சேர்ந்திருக்க வேண்டியதானே? இந்த ஆடுறதுதான் தெரியுமா உனக்கு? இப்பதானமா நீ சொன்ன ஆடுறதுல சேரலைன்னு. ஆமா, ஆடுறதுக்கு செலவுல வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல ஆடல் பாட்டி வைக்கிறவங்க அவங்களே வாங்கி கொடுத்து பிள்ளைகளை ஆட விட்டா சரி, தேவலைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு லிமிட்டி செலவு வைக்கிறாங்க. இருக்கிற நேரம் பரவாயில்ல, இல்லாத நேரம் என்ன செய்யறது? அப்புறம் எதுக்கு என்ன திட்டுற? போய் பார்த்துட்டாது வருவேன்ல. அந்த ஒட்டுமுடி எப்படி இருக்குன்னே தெரியல. அதுல ரவுண்ட் ரவுண்டா மல்லிப்பூலாம் சுத்தி நீளமா தொங்க விட்டுருப்பாங்களாம். டிக்கி வரைக்கும் ஆட்டிக்கிட்டு இருக்குமாமா. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. பார்க்க போகலாம். அடுப்படிக்கு மேல பெரிய பெரிய பாத்திரம் பூரா நாளைக்கு ஹோட்டலுக்கு கொண்டுட்டு போறது இருக்கு. அது அம்மா தூக்கி ஒரே ஜெத்தை வந்து எடுத்து கொடுத்துறியா? ஏமா இப்படி பண்ற? எங்கேயாச்சும் போகலையே வேலை சொல்லிட்டு இருக்க. அவ மத்தியானம் ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுவாமா. வீட்டுல அப்பாவும் வீட்டுல இல்ல, என்னால அதுல ஏறி எடுக்க முடியாதுன்னு தானே சொல்றேன். எடுத்து கொடுத்துட்டு எங்க போறதுனாலும் போவேன். ப்ளீஸ்மா, அவ போயிருவாமா, அப்புறம் பார்க்க முடியாது. தொலம்டி, நான் சொல்ற பேச்சு நீ எங்க கேட்டிருக்க? என்னைக்கு கேட்டிருக்க? போயிட்டு வா. நீ போயிட்டு வா. உங்க அப்பாட்ட சொல்லி உன் கரண்ட காலை முறிச்சு வீட்டுல நுண்டியா போறானா இல்லையான்னு பாரு, அப்பதான் தெரியும். ஆமா, அப்பாட்ட சொல்லிக்கிடுவேன். இல்லையெல்லாம் முகர கட்டையலாம். இங்க இருக்கிறத நான் என்னன்னு எக்கி எடுப்பேன். அத்த ஊர் உலகமெல்லாம் புள்ள பெற்றிருக்காளுங்க. இந்த மாதிரி புள்ள எங்கேயும் பெறலத்த. நல்லா புள்ள பெற்றேன் போ. சேர் இடந்துச்சு எங்கிட்ட இருக்கு. வரட்டும், இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும். அப்புறம்ல இருக்கு பிள்ளைக்கு. ஆத்தாடி, இங்கன்னு தானே வச்சேன், எங்கிட்டு கிடக்குன்னு தெரியலையே. இந்த அதான் ஒரு பானை இருக்கு போ. இது எட்டி எடுக்க முடியுதா? போ, இப்படி கிடக்கட்டும். இறங்கி ஏற முடியாதுதா. இந்த உடம்புக்கு எங்கிட்டு இறங்குறது ஏறுறது? ஏத்த இந்த குழம்பு வைக்கிற சட்டி கிடந்துச்சு, அதை காணமே. இங்கிட்டு கிடக்க. இப்படி அஜாக்கிரதையா இருப்ப? ஆத்தாடி, நீ குறுக்கிழம்பு நேரம் உடைஞ்சிருக்குமே.
முதல்ல இப்படி உட்காரு. முதல்ல என்ன வேலை பண்ணிட்டு தெரியல நீ? தீ நல்ல வேலைவம்மா தாங்கி பிடிச்சியே, இல்லைன்னா என்ன ஆயிருக்கேன்? என்ன ஆயிருக்கு இப்ப யோசி. படக்குனு கீழே விழுந்து என்ன மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணிருப்ப நீ? முதல்ல அந்த சட்டியை கூட அங்கிட்ட வைப்போம். நல்ல புள்ள தன்னாலே இப்படி கடந்து சாக சொல்லுது. உங்க மகக்காரியை தான் மாமா கூப்பிட்டு செத்தவனுக்குள்ள சேர போட்டு ஏறி எடுத்து தரக்கூடாது. உடனே ஓட்டமா ஓடி போய் எங்கேயோ ரேணி வீட்டுக்கு போறோம் கோணி வீட்டுக்கு போறோம்னு போயிட்டேன். அவன் எடுத்து கொடுத்தா எதுக்கு இப்படி சோகப்பழ மாதிரி விழுந்து கிடக்க போறேன்? செத்த இடத்துல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கேன்? பூசணி பழம் தெரிச்சது மாதிரி தெரிச்சு போயிருந்திருப்பனே. ஆமா, பூசலி பழம் தெரிச்சது மாதிரி தெரிக்க வேண்டியதேன். ஏன்டி இப்படி மல்லு கட்டிக்கிட்டு கிடக்க? சும்மாவே பொழுதோட வேலை பார்த்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஊசாசுன்னு தெரியற. இது வேற பண்ணிக்கிட்டு கை காலம் முடியாம போனா எங்க போய் பாக்குறது? சரி விடுங்க மாமா, அதை நீங்க தாங்கி பிடிச்சு காப்பாத்திட்டீல்ல. ஆமா, காப்பாத்த வேண்டியதான் காப்பாத்த. ஏன் மாமா, உங்களுக்கு கை கால் எதுவும் வலிக்கலையில? நீ விழுந்தது நீ, எனக்கு ஏன் வலிக்க போகுது? ஏன் வலிக்காம? 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 கிலோ இருந்தேன். அப்ப தூக்குனீங்கன்னா கையில் மிதக்கும் கனவானேன்னு பாட்டு பாடிக்கிட்டே தெரிவிய. இப்ப அம்மாடி ஆத்தாடின்னு சொல்றியே, அதுக்கு டவுலா ஏறி போய் கிடக்கல வெயிட்டு, அதுக்காண்டி கேட்டேன். என் அழகு பொண்டாட்டி அன்னைக்கிளி எம்புட்டு வெயிட்டு போட்டாலும் எனக்கு பஞ்சு மெத்த தானம்டி. அது சரி, நல்லா அர்த்தம் போச்சு போங்க. கல்யாணம் ஆன புதுசுல இருந்த உடம்பு இப்ப இல்ல இல்ல. அங்க நம்ம பொண்டாட்டிக்கு அழகு குறைஞ்சிருச்சே. நம்ம பொண்டாட்டி நல்ல சிக்கன சிறுத்தை குட்டியா இருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணிருக்கா? எதுக்குடி இப்ப அதெல்லாம்? சொல்லுங்க மாமா, கல்யாணம் ஆகி வரையில சிக்கனு சிறுத்தை குட்டியாட்டமா இருந்த அன்னைக்கிலேயே பிடிச்சிருக்கா. இப்ப இப்படி பெருத்து போய் பூசணி பழமாட்டமா கிடக்குற அன்னைக்கிலேயே பிடிச்சிருக்கா. அப்படியே இருந்திருந்தா நல்லா இருக்குமே. இப்படி பெருத்து போய் கிடக்காலேன்னு உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணி இருக்கா? சொல்லுங்கங்கிறேன்ல. பிறந்த ஒன்று புள்ள குழந்தையா இருக்கு, வளர வளர பருவம் வருது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு வருது, கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கு 2 புள்ள வருது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பருவங்களும் மாறுது, வயசும் ஏறுது, அதுக்கேற்றது மாதிரி உருவங்களும் மாற்றப்படுது. அதுக்காக பிள்ளைய மேலே நம்மளுக்கு பாசம் இல்லாமல் போகுதா, இல்லை குழந்தையில நம்ம விரோதமாக பார்க்க ஆரம்பிச்சிடறோமா, இல்லை வேற்றுமையாக நினைக்க ஆரம்பிச்சிடறோமா? என்றைக்குமே நம்ம குழந்தைய நம்மளுக்கு குழந்தைய தானே. அதே மாதிரி தான் என் அழகு பொண்டாட்டி அன்னைக்கிளிக்கு இந்த உடம்பு இல்லை, இன்னும் வேற மாதிரி உடம்பு மாறி முடி நரைச்சு நாடி தளர்ந்து தோல் சுருங்கினாலும் என் அன்னைக்கிளி அழகு என்னைக்கு எனக்கு அழகுதேன். இந்த குணமும் மாறாது, இந்த அன்பும் குறையாது. ஆமா, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லும்டி. நான் எதுல கொடுத்து வச்சிருக்கனோ இல்லையோ மாமா, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் என்ன தவம் பண்ணணுனோ இல்லை யாருக்கு புண்ணியம் பண்ணணும்னோ தெரியல. எனக்கு உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் இதுக்காக சாமிக்கிட்ட நன்றி சொல்லாத நாளே இல்லை. என்னைக்கு உங்களுக்கு ஆண்டவன் நல்ல ஐசையும் கைகால் சுகத்தையும் போட்டு நம்மளை குடுகுடு கிளவியா போடணும். நான் கடைசி வரைக்கும் உங்க மடியிலேயே படுத்து உங்களுக்காகவே வாழணும் மாமா. கொடுகுடு கிளவியா போனாலும் இந்த மாமனோட அன்பு இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, பின்னாடி இதே மாதிரி ஏறி கிளந்து விழுந்தினா அப்போ தாங்கி பிடிக்கத்தான் உடம்புல தெம்பு இருக்குமான்னு தெரியல. அத்தியில உங்க குசும்ப காட்ட ஆரம்பிச்சிட்டு ஏத்தியில. சும்மா விளையாட்டுக்கு சொன்னி. ஆமாம், இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து என்ன செய்ய போற? எதுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு கிடக்க? ஐயோ, ஹோட்டல் இந்த வாரமே ஆரம்பிக்கலான்னு மாடனே நெடுவாளி எல்லாம் சொல்லியிருக்காளுங்க மாமா. அதுக்கு தான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி வச்சோம்னா காஞ்சிக்கிட்டு இருக்குமேனு பார்த்தேன். இந்த வாரமே ஆரம்பிக்க போறீங்களா? ஆமா மாமா, மாடனா இனிமே வீட்டில் ஒன்று சேர போறது மாதிரி தெரியல. இருக்கிற வரைக்கும் அவளுக்கும் செலவுக்கு வேணும்ல. நமக்கும் சிரமமா இருக்கு, வனசாவுக்கும் சிரமமா இருக்கு. எல்லாருக்கும் தக்கன விரிவா ஆரம்பிக்கலான்னு பார்த்தான். சரி, என்னத்தை விரிவா செஞ்சோம்னு சிம்பிளா ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நானும் டவுசரையாவும் போய் பேசிட்டு தான் வந்தேன் அன்னைக்கிளி. ஆத்தா ஒன்றும் பிடி கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியல. சரின்னு நானும் வந்துட்டேன். வேற என்ன சொல்றது? எந்த குடும்பத்துல தான் மாமா சண்டை சச்சரவு இல்லை. காலப்போக்கில் அவங்களே சரியாயிருவாங்க. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம். நம்மளுக்கு ஒன்றுனா ஓடி வந்து பிள்ளைய உடனே நிற்கிறாளுகள்ல. கண்டிப்பா அன்னைக்கிளி, அதெல்லாம் நம்ம செய்யத்தான் வேணும். இந்த வாரம்னா நல்ல நாள் பார்த்துட்டியா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே ஆரம்பிச்சு விட்டுருவோம். சரிம்மா அன்னைக்கிளி, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இதெல்லாம் எடுத்து விளக்கி கழுவி வெயில காய வைக்கணுமா? ஆமா, அதுக்கு தான் இப்படி கடந்து இறக்கிட்டு கிடக்கேன். சரி, இங்கிட்டு தள்ளு, நான் ஏறி இறக்கி தரேன். சரி, பார்த்து ஏறுங்க. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேற நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும்.